ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் ராமநவமி நான் எப்படி வழிபாடு செஞ்சேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஏற்கனவே நீங்கள் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னும் நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருந்தேன். நான் ரொம்ப எளிமையான முறையில் தான் இந்த வழிபாடை பார்த்திங்க அப்படின்னா செஞ்சுருந்தேன். எப்போதும் போல் வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மாக்கோலம் போட்டுட்டு ஸ்ரீராம ஜெயமும் எழுதியிருந்தேன். ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா இடத்துலையும் கோலம் போடுவோம் இல்லையா, அதேமாதிரி எங்கே பார்த்தாலும் சுத்தம் பண்ணிவிட்டு அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பட்டெல்லாம் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பசங்க 2 பேரையும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம் எழுத சொல்லிட்டேன். மேலே சாமி ரூமில் விளக்கேற்றிட்டு நான் எழுத சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா நான் துளசி தீர்த்தத்துக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பானகத்துக்கும் ரெடி பண்ணியிருந்தேன். பானகத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா மிளகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய், அதுக்கப்புறம் கிராம்பு, அதுக்கப்புறம் நம்ம சுக்கு, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்துட்டு துளசிலாம் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா பானகமும் ரெடி ஆகிடும். பானகமும் துளசி தீர்த்தமும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பலாப்பழம் இருந்துச்சு, அதையும் நம்ம நெய்வேத்தியத்துக்கு வச்சுப்போம் அப்படின்ட்டு வச்சுட்டு எல்லா நெய்வேத்தியத்து மேலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்போதும் போல் துளசிலாம் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா நான் ராமர் ஃபோட்டோ என்கிட்ட தனியாக பட்டாபிஷேகம் ஃபோட்டோ மாதிரி இல்லை, அந்த சிவன் ஃபோட்டோவோடு இருக்கும். அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சத்யநாராயணர் ஃபோட்டோவையும் எடுத்து வச்சுட்டு 2 சைடும் பார்த்திங்க அப்படின்னா சங்கு சக்கரை விளக்கு ஏற்றிட்டு காமாட்சி அம்மன் விளக்கையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நான் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லா சிலைகளுக்கும் அபிஷேகம் செய்யலை. அன்றைக்கி பெருமாள் சிலைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாயார் 2 பேர் சிலைகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேகம் செஞ்சுருந்தேன். ஒரு 5 வகையான அபிஷேகம் செஞ்சுருந்தேன். ரொம்ப சிம்பிளாக தான் நான் கொண்டாடியிருந்தேன். ரொம்பவே மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. ரொம்ப நீங்கள் நிறைய செஞ்சு தான் சாமி கும்பிடணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் சாதாரணமாக விளக்கேற்றி வச்சு ஒரு பால் காய்ச்சி வச்சா கூட உங்களுக்கு கடவுள் என்ன கொடுக்கணுன்னு இருக்கோ அதை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதனால் எல்லாருமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வழிபாடெல்லாம் செய்யுங்க. இப்போ அபிஷேகம்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 வகையான அபிஷேகம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா பூக்கள்லாம் சாத்திட்டு கொஞ்சம் பூக்களாலையும் அர்ச்சனை பண்ணியிருந்தேன். சுந்தரகாண்டம் படிச்சிருந்தேன். ஸ்ரீராம ஜெயத்தையும் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வாட்டி நான் சொல்லியிருந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்னென்ன செய்ய முடியுமோ, எனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நான் ரொம்ப மனசுக்கு நிறைவாக சாமி கும்பிட்டுட்டேன். அதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருந்தேன் நெய்வேத்தியத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு எப்போதும் போல் பார்த்திங்க அப்படின்னா சூடம் சாம்பிராணி எல்லாம் காட்டிட்டு நான் ரொம்ப மனசுக்கு நிறைவாக ரொம்ப ஹாப்பியாக நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அன்றைக்கி சூப்பராகவே நான் வழிபாடு பண்ணி முடிச்சிட்டேன். நம்மளோட வேண்டுதலையும் பார்த்திங்க அப்படின்னா சாமிக்கிட்ட சொல்லியாச்சு. கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க, அந்த நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி உங்களுக்கும் ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு வழிபாடு சூப்பராக முடிஞ்சிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.